ராமதேவர் சொல்லிட்டதுனால இனிமேல் சர்வ கர்ப்பத்தில இருந்தே என்ன விடுவிச்சுக்கணும். ஒவ்வொன்னு இரும்பு கோட்டை போல இருக்கு, மாட்டிக்க கூடாது. இனிமேல் கர்ப்பத்துக்கே வரக்கூடாது. இதான் கடைசி ஜென்மம், அடுத்த ஜென்மா கிடையாது அப்படின்னு நாம் பண்ணி விடலாம். இதான் கடைசி ஜென்மம். இதுதான் அனுமதிக்கிறது. அப்படியே தேஹி அந்நிய தேக விவரே ஜடனாக்னிநாத்ரின்மூத்திர கூபபதிதகா பிருஷசப்ததேகா இச்சன்னிதோ விவசிதா. பகவன் கதானு இச்சன்னிதோ, இதுல இருந்து நான் என்ன விடுவிச்சுக்கணும். தேஹி அந்நிய தேக விவரே ஜடராக்னினா அசுரின் விண்மூத்திர கூபபதிதா. ஒரு சரீரமும் சேர்ந்து ஒரு சரீரம் உற்பத்தி. இந்த ஒரு சரீரமும் அது மூத்திர குழி. அதுல போய் விண்ணு கணயன்னு சமாசான. இது ஒரு ஜெயில். 10 மாசம் ஆனாதான் நீ வெளியில வர முடியும். பாதியில ஆயிட்டேன்னா அபார்ஷன் ஆயிடுவேன். அதனால எண்ணிண்டு எப்போ ஆச்சும். ஏன்னா கர்ப்பத்திலேயே ஞானம் உண்டாயிடும். ஞானம் உண்டாகாம சகல கோட்டி ஜீவனம் ஏனாபி புண்ணிய விசேஷேன மகத் கட்டாட்சேன பகவத் கட்டாட்சேன பிரகலாதனுக்கு உண்டானது போல, பரீட்சித்துக்கு உண்டானது போல, எல்லாருக்கும் முதல்ல வாமதேவருக்கு உண்டானது போல கர்ப்பஸ்ரீமனக கர்ப்பத்திலேயே ஞானம் வந்துடும். ஞானம் வரலாம் இப்படியே கிடக்கும். ஞானம் வந்துவிட்டானால் ஐயோ இனிமேல் இந்த கர்ப்பத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன் வந்தேன் அப்படின்னா, ஏன் வந்தேனா அனுபசாதித விஷ்ணு பாதகாகா. பூர்வ ஜென்மாவில நான் ஹரிபக்தி பண்ணிருந்தியானா இப்ப வந்திருக்க மாட்டேன். பூர்வ ஜென்மாவில நான் விஷ்ணு பக்தி பண்ணாத்துக்கு தண்டனை. இனிமேல் பண்ணிவிடியா? இனிமேல் பிறந்ததும் பண்ணிவிடுவியா? பிறந்ததும் பண்ணிவிடுவேங்கிறதுக்கு நான் பொறுப்பாளி இல்லையே. ஏன்னா நாய் வயசுல பிறப்பேனோ, கழுத வயசுல பிறப்பேனோ, இல்ல கழுத மாதிரி நாய் மாதிரி இருக்கிற அம்மா வயசுல பிறப்பேனோ? யுக்தியா கயா மகதனுகிரக மந்தரேன. என் யுக்தி இல்லையே. நான் பிறக்கிற ஊர்ல தெருக்கோடியிலே யாராவது ஒரு பாகவதர் இருக்கணும். அவர் இருந்தா அம்பி வாடான்னு மார்கழி மாச பஜனைக்கு அழைச்சும் விடுவார். பொங்கலுக்கு ஆசைப்பட்டு நான் போயிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா ஹரின்னு 2 நாமாவளி எனக்கு வர, இந்த நாமாவளி வந்துவிட்டனால கோவிந்தபுரத்துல பஜனைக்கு வர, பஜனைக்கு வந்துவிட்டங்க அண்ணாவை பார்க்க உடனே உபன்யாசம் கேட்கலாமேன்னு போக, அப்புறம் உபனிஷத்து கேட்கலாங்கிற வரையிலும் கையை பிடிச்சு அழைச்சுட்டே போயிட்டா. கடைசியில என்ன பத்தி என்ன, நான் மார்கழி மாசம் பொங்கலுக்காக சுத்தின்னு இருந்தவன். யுக்தியா அகயா மகத அனுகிரகம் அந்தரேன. மகான்களுடைய அனுகிரகத்தினால உத்தரோத்தரம் மேல போவேனே தவிர என் யுக்தியில ஒண்ணு இல்லையே. என் யுக்தியால அது இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்றது இந்த ஸ்தோத்திரம். கபில தேவகூதி சம்வாதத்துல கடைசியில உள்ள ஸ்தோத்திரம் அது வாமதேவருடைய இந்த சூக்தத்தை தான் அனுசரிக்கிறது. அது என்னுடைய யுக்தி இல்ல. சேனோ வேகத்துக்காக சேனத்தை எடுத்துட்டார். பொதுவாக எப்படி அப்படின்னா, ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு பட்சி உட்கார்ந்து, அந்த பட்சி ஆகாசத்துல பறக்கக்கூடிய பட்சி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவ கவனிக்கல. அவளுக்கு எங்கேயோ கிளம்பி போயாகணும். போயானதும் பட்டுன்னு கதை பூட்டிண்டா போயிட்டா. இதுக்கு பறக்கிறது சபாவம். இது பறக்கிறது சபாவமா இருக்கிறதுனால அது பறக்கிறது செவுத்துல அடிபடுறது கீழே விழறது, பறக்கிறது செவில அடிபடுறது கீழே விழர், பறக்கிறது செவில அடிபடுறது கீழே விழர். இப்படி பறக்க முடியலையே விழர், இப்படி பறந்து விழர். அப்படியே அடைஞ்சு கிடக்கும் போது 1 நாளாச்சு 2 நாளாச்சு அப்படியே சோர்ந்து உட்காண்டு அந்த அம்மா வந்துட்டா. அந்த அம்மா இது கதவை திறந்தா இல்லையோ பட்டுன்னு வெள்ள கிளம்பி ஏ ஹாயா ஆகாசத்துல போய் நிற்கிற. அதுபோல சேனகா ஏனோ ஜவசா நிரதீயமிதி. அது எப்படி வேகமாக நிரதீயமதி நிர்கமனம் பண்ணுவோம் அதுபோல அப்படி ஒரு மனுஷன் சம்சாரத்துல அகப்பட்டுண்டு அவன் வெளியேறணும்னு பார்க்கிறான். முடியாததுனால ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு ஆசையினாலையும் ஒவ்வொரு சங்கல்பத்தினாலையும் பறந்து விழறான். எல்லாத்தையும் ஏமாற்றம் தான். அதுக்காக முயற்சிக்கிறான், பலன் இல்ல, அடிபட்டு கீழே விழறான். இதுக்காக முயற்சிக்கிறான், பலன் இல்ல, அடிச்சு விழறான். இப்படியே அந்தந்த லாபங்களுக்கு பட்டு கடைசியில சிறகுர் இந்த பறவை மாதிரி இப்படி உட்கார்ந்துக்கும் பொழுது எங்க போறோம்? எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாத்துலயும் ஏமாற்றம் தான்.
அப்படிங்கும்போது குருநாதர் அந்த கதவை திறந்து விட்டது ஹாயின்னு மகாகாசமான பரபிரம்மத்துல போய் லயமாய். அப்படிங்கும்போது குருநாதர் அந்த கதவை திறந்து விட்டது ஹாயின்னு மகாகாசமான பரபிரம்மத்துல போய் லயமாயிடுவான் இல்லையா? அதுதானே இவனுக்கு விமோச்சனம். அந்த விமோச்சனத்தை சொல்றார். சதம் புர ஆயசீர ரட்சன் நதேனோ ஜவசா நிரதீயமிதி என்று தியானம் பண்ணினார். ஏவம் வித்வான் அஸ்மாத் சரீரபேதாத் ஊர்த உத்கிரமிய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமானவாத்வா அமிர்தா சமபவதி. ஏவம் வித்வான் பிரிச்சு பதம் இல்ல. சகா ஏவம் வித்வான் சகா, இப்படி புரிஞ்சிருக்கக்கூடிய சகா அந்த ஜீவன் சரீரபேதா, நானாவிதமான சரீரங்கள் இவனுக்கு ஜெயில். அதுல இருந்து கிளம்பி உத்கிரமிய அச்சிதாதி மார்க்கத்தினால சென்று அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே வைகுண்டத்தில் சர்வான் காமான் நீ காமரூத்தி அனுசஞ்சரன் அப்படின்னு சொல்லும்படியாக பரமாத்மாவை அடைஞ்சு அந்த பரமாத்மானுபவமே பண்ணி கொண்டிருப்பான். 3வது அத்தியாயம். கோயமாத்மேதி வயம் உபாஸ்மஹே கதரஸ்ஸ ஆத்மா ஏன வா பஷ்யதி ஏன வா ஸ்ருணோதி ஏன வா கந்தான் ஆதிக்ரதி ஏன வா வாசம் வியாகரோதி ஏன வா ஸ்வாதுச்ச அஸ்வாதுச்ச விசானாதி. கோயம் ஆத்ம விசாரம் பண்ணுவோம் அப்படின்னு ரிஷிகள்லாம் உட்கார்றாளா. எல்லாரும் ஒரு மரத்தடியில ரிஷிகள்லாம் உட்கார்ந்து, ஏண்டா ரொம்ப பயம் இருக்கு, ஆத்ம விசாரம் பண்ணுவேன். கோயம் ஆத்மா வயம் உபாஸ்மஹே, ஆத்ம விசாரம் பண்ணும். உடனே ஒவ்வொருத்தரா கதரகா சகா ஆத்மா விசாரம் பண்ண. ஆத்மானா என்ன? ஆத்மான என்ன? ஏனவா பஷ்யதி, எதனாலே கண்ணு பார்க்கிறது, எதனாலே காது கேட்கிறது, எதனால மூக்கு முகறது, எதனால வாக்கு பேசுறது, எதனால நாக்கு ருசிக்கிறது, அதுதான் ஆத்மா. கண்ணே பார்க்கிறது, காதே கேட்கிறது, மூக்கே முகறதுனால் கண்ணு காது மூக்கு எல்லாம் முகறது இல்ல. இவ்வளவு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த விஷயம் தானே. ஏன்னா கண்ணே பார்க்கறதானே, செத்து போயிட்டா பார்க்கறதானே, திருப்பி அதுதான் அனுசந்தானம். ஏன் திருப்பி அதையே சொல்றேன், அதுதான் அனுசந்தானம். காது கேட்கறத செத்தவனுக்கு கேட்கறதானே, நாக்கு ருசிக்கிறது இல்ல, செத்து போன பிறகு வாயில பால் விடுங்க ருசிக்கிறதானே. அப்ப யாரு இதெல்லாம் கரணம், கருவி. இந்த கருவிலாம் எப்ப உபயோகப்பட்டதுன்னா உள்ள ஆத்மா இருக்கிறதுனால. இந்த ஆத்மா கண்ணால பார்க்கிறான், ஆத்மா காதால கேட்கிறான், ஆத்மா மூக்கால முகர்றான், ஆத்மா போயிட்டானா தயச்சி போட்ட சட்ட மாதிரி கிடக்கு. கண்ணாடியை போட்டுன்றதானே பார்க்கும். மூக்கு கண்ணாடி இப்படி கயச்சி வச்சதுன்னா அது பாட்டு பார்க்குமா எல்லாரையும்? செல்போனை கீழே வச்சுட்டோம்னா அது பாட்டு கேட்குமா? எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்குமா? அதுக்கு உபயோகப்படுத்துற கருவி தானப்பா இது. இந்த கருவிதான். ஆத்மா தான் என்று விபஜ்ஜியை தெரிஞ்சுக்கணும், விவாகம் பண்ணி. ததேத ஹிருதயம் மனசெய்தது அந்த ஆத்மா. இதனால் சம்ஞானம் ஆத்யானம் விஜயானம் பிரஜானம் மேதா திருஷ்டிகி திருதிகி மதிகி மனிஷா ஜூதிகி ஸ்மிருதிகி சங்கல்பா கிரதுரசு காமஹா வசஹா இதி சர்வாண்யேதானி பிரஜானஸ்ய நாமதேயானி பவந்தி. ஆத்மான எதுனால் உணர்வு தான். அப்ப உணர்வினுடைய விருத்தி பேதங்கள் எல்லாம் இங்க சொல்லப்படுறது. உணர்வினுடைய விருத்தி பேதங்கள்லாம் சம்ஞானம் ஆத்யானம் விஜயானம் பிரஜானம் என்கின்றது விருத்தி பேதங்கள். சம்ஞானம் அப்படின்னா முதல்ல அறிவு. உணர்வு வேற, அறிவு வேற. முதல்ல அறிவு அப்படின்னா இது ஒரு மூடி அப்படின்னு இந்த வஸ்து விஷயமா தான் வரும். இது ஒரு புஸ்தகம் தெரிஞ்சுதான் எனக்கு தெரியும். புஸ்தகம் இது எதெல்லாம் அது செடி, இவா மனுஷியால், அது வீடு, அது கார் அப்படிங்கிற ஒரு வஸ்துவனுடைய அர்த்தமான எந்த ஒரு ஞானம் வருதோ அது அந்த ஞானத்துல விபரீதம் இல்லாதபடி காராவே மரத்தை மரமாகவே தெரிஞ்சுக்கக்கூடியது சம்ஞானம். ஆஜ்ஞானம் அப்படின்னா எதிர்க்க வஸ்து இல்லாதபடி, வஸ்து இருந்தாலும் வஸ்துவை பற்றி வரக்கூடிய ஞானம் சம்ஞானம். ஆஜ்ஞானம் வஸ்து